அடுத்ததா கன்னி ராசி. கடந்து வந்த பாதைகள், கடக்க போகும் பாதைகள், பேர்லே கண்ணின்னு இருக்கிற ஆண்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், பெண்கள் வாழ்க்கை இதில் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் இவர்களை மாதிரி பிரம்மச்சரிகள் யாருமே கிடையாது. ஆனால் யார் இவங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சான்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா விருச்சிகன்னா நண்டு, இது தேள், கடகன்னா நண்டு, மீனன்னா மீன். ஆனால் இவங்க களம் பூரா கன்னிராசி தான். இவங்க பேரே கன்னிராசி தான். அதுக்கு அர்த்தம் வேற. இவங்க பிரம்மச்சாரிங்கிறது தான் கன்னிராசின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க அட்ராக்டிவ்னு கன்னிராசின்னு வச்சுக்கிட்டு தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. வகையில் இவர்கள் ராசியில் எப்படி இருக்குன்னா, இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரேஷன் கடை இருக்கும். கன்னிராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்கும். ரேஷனில் வேலை பார்க்குறவங்க உங்கள் வீட்டு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க, அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இதான் இவங்க வாழ்க்கையில். இதெல்லாம் சித்தர்கள் சொன்னதான்னு கேட்கக்கூடாது. இது என்னுடைய குருமார்கள் எல்லாம் அனுபவபூர்வமாக இது பார்த்து உணர்ந்து எழுதியது. பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கும் ராசிநாதன் புதன் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வந்து ரீட்டைல் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஹோல்சேல் இவருடைய ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுற இவங்க எண்ணங்கள் எல்லாம் என்ன தான் கார்பரேட்டில் பெரிய டிஜிஎம், ஏவிபி அந்த லெவல்லாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி இது ஸ்வீட் கடை வைக்கலாமா, இது வந்து நம்ம இது பண்ணலாமா, லேண்டு வந்து லே அவுட் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம வந்து இது போட்டு விற்கலாமா, ஆட்டு பண்ணை வளர்த்தலாமா, இது மாதிரிலாம் இவங்க எண்ணங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸில் இருக்கும். இன்றைக்கி நாள் காசு வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் ஆச்சு, பால் வியாபாரம் இவ்வளோ ஆச்சு, இது மாதிரிலாம் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அதுவும் கடை வைக்கிறது, பண்ணை வைக்கிறது, லேண்டு வயல் வைக்கிறது, இது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுடைய முதல் குழந்தை தாமதித்து தான் பிறக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்க வந்து சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க எதுவும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் ரெக்கார்ட் அனுப்பிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்புங்க, அங்கேருந்து ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் உங்களோட நிறைய அக்னி பரிச்செல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களை நம்ப வைக்க முடியாது. ஆனால் நம்பிட்டா உயிரே கொடுப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்ப வைக்க முடியாது. அதே மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இருக்கிற இடத்துல வந்து பண்டிதர்கள் நிறையா இருக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. கற்றறிந்தவர்கள் ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவாங்க. நான் இன்ஜினியராக தான் சார் சேர்ந்தேன், அப்படியே விட்டு போட்டு சீனியர் இன்ஜினியர் எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி இவங்க தான் எல்லாருக்கும் ஓவரால் ஹெட்டாக மாறிடுவாங்க. அது அவங்க சாமர்த்தியம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணுவாங்க. சார் எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா எப்படி பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசி ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை முன்னுக்கு வரணும், அவ்வளோதான். மற்றபடி எதையும் யோசிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களோட பையன் 2 ஆண் குழந்தைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பையன் பேர் 7 ஆரம்பிக்கக்கூடிய பேர்லாம் இவங்க பேர் வச்சுருக்காங்க. ஜோதிடம் இவங்களுக்கு ரொம்ப பைத்தியம். இவர்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டே இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்கள் என் ராசிப்படி இன்றைக்கி எப்படி இருக்குது, புதிய காரியம் பண்ணலாம், இன்றைக்கி நாள் தொடங்கலாமா, இந்த சவப் சட்டை போட்டிருந்தாலே உருப்படாது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால ராசி, நம்பிக்கைகள், சகுனங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களோட குணம். கிழங்கு சாப்பிட்றது, வெண்டைக்காய் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப விரும்புவாங்க கன்னிராசிக்காரர்கள். குருவே பாதகாதிபதிங்கிறதுனால என்ன ஆகும்னா, பெரும்பாலும் குரு அருள் இவங்க பெறுவதில்லை. இவங்களை யார் வளர்த்தி விட்டாங்களோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இவங்க வாங்குறதில்லை. வளர்த்தி விட்டவங்க சீக்கிரமாக காலம் இறந்துகிட்ட போயிடுறாங்க, அல்லது அவங்கள விட்டு இவங்க தனியாக பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்புறமா அவங்கள்ட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த சான்ஸே இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களை காலம் ஃபுல்லாக ஒருத்தர் நான் தான் வளர்த்தி விட்டேன், என்னை தாண்டி போயிட்டான், இப்படி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்களை. அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த துறையில் தான் இவங்க ஷைன் ஆவாங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க ஆன்மீகத்தை டச் பண்ணால் மிகப்பெரிய லெவலில் வந்துடுவாங்க. நான் வேறு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறேன், அதெல்லாம் நம்மளோட அடுத்த வீடியோ. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து இவங்களுடைய முதல் திருமணம் வந்து இவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஹஸ்த நட்சத்திரத்து கன்னியா ராசிக்காரங்க பெண்ணை நம்பி மோசம் போவாங்க. பெண்ணை நம்பி ஒரு பொண்ணை நம்பி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்பி கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு வராமல் இவங்கள்ட்ட அடி வாங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஹஸ்த நட்சத்திரத்து பெண். இவங்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே இவங்க வீட்டில் பிரிவு ஏற்பட்டுரும். இவங்க குழந்தை பிறந்த உடனே இவங்க ஹஸ்பண்டோட பிரிஞ்சிருவாங்க. கன்னிராசிக்காரர்கள் அவங்க முதல் குழந்தை பிரிஞ்சோன்னா அவங்க சண்டை போட்டால் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அல்லது இவங்க ஃபாரின் போயிடுவாங்க, ஏதோ ஒரு காரணம். கேஷியரு, டேக்ஸு, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, பேங்க்கில் கேஷியராக இருப்பாங்க, டேக்ஸ் செக்ஷனில் இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க, இன்கம் டேக்ஸில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இவங்க வீட்டு ஆளுங்க, இவங்க குடும்பத்து ஆளாக இருப்பாங்க, அல்லது இவங்களே அந்த கேரக்டராக இருப்பாங்க, அல்லது அப்படி இருக்கிறவங்க கூட இவங்க இருப்பாங்க. இவங்க இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா புதன் 10 கூடையவன். இதெல்லாம் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறது, டியூஷன் சென்டரு இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இவங்க வீட்டு ஆட்களில் ஒருத்தர் இருப்பாங்க. தாய்மாமா கொல்ல பிரியம், தாய்மாமன்னா ரொம்ப பிரியம், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுமாதிரி தந்தையால் வருமானம் உண்டு, வாக்கு சாதுரியம் எல்லாம் உண்டு, நல்லா பேசுவாங்க. பேசி இவங்க வாக்கு பலிதம் உண்டு, இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். கன்னிராசி பெரும்பாலும் வந்து குலதெய்வ வழிபாடு சண்டை. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நான் பார்த்த வகையில்,
இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க அப்படின்னா வீட்டுக்கு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க வண்டியிலேயே அந்த காருக்குள்ளேயே சண்டை வந்து வெட்டுக்குத்து மாதிரிலாம் ஆயிடும். சண்டை பயங்கரமான சண்டை ஆயிடும். காரணம் என்ன அதில் தெரியாது, சொந்தக்காரங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி என்னோட பத்திரிக்கை நான் தான் ஒன்று விட்ட மாமனுக்கு சித்தப்பனுக்கு பங்காளி, என் பேர் ஏன்டா பத்திரிக்கையில் போடலன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இந்த பத்திரிக்கையில் இது இந்த மாதிரி வீணாக போன மேட்டரா அட்டன் பண்ணுவாங்க. இவங்க அதிலே பிஸியாக இருப்பாங்க. கல்யாணத்தை நடத்த விடுங்கடா, இல்ல பேர் ஏன் போடல அது சொல்லு. மூணு முடிச்சு போடுறதுக்குள்ள மூச்சு போயிடுங்கிற மாதிரி. நீங்க வேணா பாருங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல மாட்டிட்டு தவிக்கிறோம்லாம் அப்படிதான். நீங்க அந்த போஸ்ட்டை போட்டீங்க, எப்பா நான் பொதுவா போட்டேன்ப்பா, நீ எந்த மீனிங்ல போட்டீங்க, நான் ஏதோ ஒன்று போட்டேன்ப்பா. இவங்க தான் ஸ்டேட்டஸ் ஏதாவது வைப்பாங்க, அது ஒன்று இவங்க பாஸ் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எந்த அர்த்தத்தில் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படிங்கிற. நான் சும்மா வச்சேங்க, இல்லை நீ என்ன தான் மீன் பண்ணி வைக்கிற. இதெல்லாம் இவங்க ஒன்று செய்ய போக அதுக்கு ஊரார் ஒன்று கற்பிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தான் நடக்கும். ஓகே. இவர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் ஆகாது. கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது. கல்யாணம் பண்ணலாம், முதல் திருமணம் பெரும்பாலும் செட் ஆகதில்லை. அதே மாதிரி இவர்களுக்கும் காத்து வாக்கில் 2, மிதுனம் மாதிரியே இவங்களுக்கும் காத்து வாக்கில் 2, அடுத்து தனுசுக்கும் காத்து வாக்கில் 2, மீனத்துக்கும் காத்து வாக்கில் 2. இவங்கள் வாழ்க்கைக்காக ஒருவர், மனசுக்காக இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை. டூவல் காத்து வாக்கில் 2 டோர் மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், பாசிட்டிவ்னா ஏதாச்சும் சொல்லுங்களேன். பாசிட்டிவாக ஜோதிடத்தை தொடுங்க, ஆன்மீகத்தை தொடுங்க, பிரமாதமாக வருவாங்க. பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்லா வருவாங்க. அதாவது ஆடு மாடு கோழி பண்ண வளர்த்துறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி கையை தொட்டு செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு சூப்பராக வரும். ஓகே. ஆனால் இவர்கள் ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்டிங் வாங்குவேன், நான் அப்படி பண்ணுவேன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. இவர்கள் பிஸ்னஸை தொட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. ஓகே.